ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஆஹா ஓடிடியில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கிற விஜய் எல்எல்பி தி அட்வொகேட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது மதியழகன் டைரக்ஷனில் ராகா உதயா மெயின் லீடாக நடிச்சிருக்காரு. இந்த கோர்ட்ரூம் ட்ராமா மலேசியாவில் 2024 ரிலீஸ் ஆன தமிழ் படம். இதோட கதையில் காலேஜ் லெக்சரராக இருக்க வேந்தன் தன் கீழே படிக்கிற ஸ்டூடெண்ட்டை லவ் பண்ணிட்டு கொலை செய்திருக்கிறதா போலீஸ் அரெஸ்ட் பண்ணுது. எல்லா ஆதாரங்களுமே அவருக்கு எதிராக இருக்கு. ஒண்ணுமே பண்ண முடியாத நிலையில கடைசியா வானதி தனக்கும் தன் அண்ணனுக்கும் ஸ்கூல்மேட்டான அட்வொகேட் விஜய் அப்ரோச் பண்ணி உதவி கேட்கிறா. விஜயும் கேஸை எடுத்துக்கிட்டு தன் ஃப்ரெண்ட் வேந்தனோட பெயரை காப்பாத்துறதுக்கு களம் இறங்குறான். அவர் கேஸை ஆழமா ஆராயும் போது பொய்களும் மறைக்கப்பட்ட உண்மைகளும் இருக்கிறத பாக்குறாரு. அந்த உண்மை வெளிவராம இருக்கிறதுக்கு அதிகாரமும் பணபலமும் இருக்கிறதையும் கண்டுபிடிக்கிறாரு. இப்படி இருக்க இதெல்லாம் தாண்டி விஜய் அந்த உண்மையை கோர்ட்ரூம் வழியா எப்படி அமலப்படுத்துறான்றது தான் இதோட மீதி கதை. இதோட நரேட்டிவ் பணமும் செல்வாக்கும் இருந்தா உண்மையும் நீதி எப்படி சிக்கி தவிக்குதுன்னு ஒரு கோர்ட்ரூம் டிராமாவா சொல்ல வருது. இதுல விட்னஸுங்களை திரும்பவும் கிராஸ் பண்ண அனுமதி கேட்கறதுக்காக ஒரு பழைய கேஸை ரெஃபரன்ஸ் எடுக்கிறதும் அக்யூஸ்ட் சம்பவ இடத்துல இல்லைன்னு ப்ரூவ் பண்றதுக்கு பொட்டானிக்கல் ஃபாரன்சிக்க இழுத்து இருக்கிறதும் சுவாரஸ்யமா இருந்தது. உண்மையான குற்றவாளியை நாம கெஸ் பண்ண முடியாதபடி கொண்டு போனதும் நல்லா இருந்தது. கேஸ் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும் போது கிளைமேக்ஸுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்து நல்லாவே டென்ஷனை ஏற்றி வானதி கேரக்டரை திட்ட வைக்கிறாங்க. ஆனா இந்த பகுதியெல்லாம் விஜய்க்கு தடங்கள் கொடுக்கணும்னு சொருகின விஷயம் தான். இது தேவையில்லாம கதையை ஸ்ட்ரெச் பண்ணிருக்கு. அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா வரவருக்கு விஜய் ஸ்டாண்டர்டா எதிர்க்கிற வேலை தான். ஒரு கட்டத்துக்கு மேல காமெடி இல்லாத குறைய திருக்கிறாரு. இதுல எஜுகேஷன் காஸ்ட் வருஷம் கூடுறதையும் வேலைக்கு போறதுக்கு முன்னே லோனால ஸ்டூடெண்ட்ஸும் அவங்க வீட்டாரும் கடனாளி ஆகிறத ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஆனா இதுல 100% எஜுகேஷன் லோன்னு சொல்லிட்டு அது முழுசா சாங்ஷன் ஆகாம எப்படி கோர்ஸ்ல சேர்ந்தாங்கன்ற சந்தேகம் வருது. அதுக்கு லோன் வாங்கினவங்க விளக்கம் சொன்னா நல்லா இருக்கும். இந்த கேஸ்ல சோஷியல் மீடியாவில் லேடிஸ் தங்களோட தேவையில்லாத இமேஜஸை வெளியிடுறதை பார்த்துட்டு எவ்வளவு பேர் அவங்க மனசை கலைக்கிறதுக்கு இருக்காங்கன்றதும் சொல்றாங்க. இந்த கோர்ட் ரூம்ல நடக்கிற விஷயங்க நாம இதுவரை பழக்கப்பட்டதுல இருந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அதே சமயம் என்னங்க இந்த கேஸ்ல இவ்வளவு ஓட்டைங்க இருக்கு, நானே வாதன்னா கூட ஜெயிச்சிருப்பேனேன்னு உங்களை யோசிக்க வைக்கிறதுக்காக நீங்க ஒரு தடவை இந்த கோர்ட்ரூம் டிராமாவை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல ஒரு சுவாரஸ்யமான விமர்சனத்தோடு சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.